அடுத்து நாம் நிகழ்ச்சிகளுக்குள் காலடி எடுத்து வைக்கின்றோம். அடுத்ததாக இசை அருவி வழங்க வருகிறார். நாதலாய மியூசிக் அகாடமியின் ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி சீனிவாசகம் அவர்களது மாணவி செல்வி சுபன்யாவும் அவரது குழுவினரும் வழங்கும் இசை அருவி. வாய்ப்பாடு சுபன்யா சிவசோதி. அவர் 3 மாதங்களுக்கு முன்புதான் அரங்கேற்றம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான கலைஞர்களை வளர்க்கும் பங்கு காரை கனடா கலாச்சார மன்றத்திற்கு உண்டு. கனடாவிலே வாழ்கின்ற இளம் கலைஞர்களை நாம் கௌரவிக்க வேண்டும். அந்த வகையிலே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரங்கேற்றம் செய்த அந்த மாணவியை நாம் இங்கே கௌரவம் செய்கிறோம். இங்கே உங்களது கௌரவம். அவருக்கு பக்கவாத்து கலைஞர்களாக வருகின்றார் வயலின் வெண்ணிலா விக்னேஸ்வரன், மிருதங்கம் அனீஷ் ஜெயக்குமார். எங்கே உங்களது பரத்த பாராட்டுதல்களோடு இசை அருவியை நாங்கள் காது குளிர கேட்போம்.
தமிழ் போல் இனிக்கின்றாள் என்னுயிர் அன்னை. தமிழ் போல் இனிக்கின்றாள் என்னுயிர் அன்னை. தாய் போல் உலகில் யார் தாங்குவார் என்னை. தமிழ் போல் இனிக்கின்றாள் என்னுயிர் அன்னை. தாய் போல் உலகில் யார் தாங்குவார் என்னை. தமிழ் போல் இனிக்கின்றாள் என்னுயிர் அன்னை. முதல் முதல் உலகில் நான் குடி வாழ்ந்த வீடு. முதல் முதல் உலகில் நான் குடி வாழ்ந்த வீடு. முதல் முதல் உலகில் நான் தமிழ் கெட்ட ஏடு. முதல் முதல் உலகில் நான் குடி வாழ்ந்த வீடு. முதல் முதல் உலகில் நான் தமிழ் கெட்ட ஏடு. தமிழ் போல் இனிக்கின்றாள் என்னுயிர் அன்னை. தாய் போல் உலகில் யார் தாங்குவார் என்னை. தமிழ் போல் இனிக்கின்றாள் என்னுயிர் அன்னை. புன்னகை நான் செய்தாள் பூவை போல் விரிவாள். கண்ணீரில் நான் தோய்ந்தாள் அவள் கண்ணீர் சொரிவாள். புன்னகை நான் செய்தாள் பூவை போல் விரிவாள். கண்ணீரில் நான் தோய்ந்தாள் அவள் கண்ணீர் சொரிவாள். அன்னையின் நினைவுதான் எனக்கென்றும் தஞ்சம். அவள் தந்த முளைப்பாலே மறக்குமா நெஞ்சம். அன்னையின் நினைவுதான் எனக்கென்றும் தஞ்சம். அவள் தந்த முளைப்பாலே மறக்குமா நெஞ்சம். தமிழ் போல் இனிக்கின்றாள் என்னுயிர் அன்னை. தாய் போல் உலகில் யார் தாங்குவார் என்னை. தமிழ் போல் இனிக்கின்றாள் என்னுயிர் அன்னை. சின்னஞ்சிறு கிளியே, சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே,
இந்த இசை அருவியை வழங்கிய மாணவி சுபன்யா சிவசோதி, அவரது ஆசிரியை விஜயலட்சுமி சீனிவாசன் அவர்கள். அவர் நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது காரைநகர் யாழ்டன் கல்லூரியில் எனக்கு சங்கீதம் படித்த ஆசிரியை. நான் சொல்லி முடிப்பதற்குள் நீங்கள் கைதட்டி விட்டீர்கள். ஆசிரியர் முடிந்தவரை என்னை சங்கீதத்துக்குள் உட்புகுத்தலாம் என்று எண்ணி பலமுறை என்னை துன்புறுத்தி இருக்கிறார். இருந்த பொழுதிலும் நான் சங்கீதம் பழகுவதாக இல்லை. ஆசிரியருக்கு தான் சங்கீதம் மறந்து விடுவேனோ என்ற ஒரு நோக்கப்பாட்டில் என்னை நீர் படிக்க வேண்டாம் என்று நிறுத்திவிட்டார். மிக அன்பான ஆசிரியர். இன்றும் நான் பல இடங்களிலே சந்திக்கின்ற பொழுது ஆசிரியரோடு மிக அன்பாக அளவலாவது அவருக்கு தெரியும். அந்த வகையில் அந்த மாணவியை மிக வளம்படுத்திய ஆசிரியர் விஜயலட்சுமி சீனிவாசன் அவர்களுக்கு உங்களது பரத்த பாராட்டுதல்கள். நாம் அவரை கௌரவிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதல்ல, இன்னும் சில நிமிட நேரங்களின் பின்பு அவரை நாம் கௌரவிக்க இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு